தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனா போன்றதொரு கொடிய வைரஸ் மீண்டும் இலங்கையில் பரவப் போகின்றதா? சீனாவில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வைரஸ், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளார்களா? இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் 360 கோடி ரூபாவும் இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு இருக்கின்றது. அத்துடன் சாணக்கியன் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு பற்றிய ஒரு செய்திக்குறிப்பும், நேற்று முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டமும் அதன் பின்னணி குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கின்றது. இவற்றுடன் சேர்த்து இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் 360 கோடி ரூபாயும், அதாவது என்ன விஷயம் என்று சொன்னால், நேற்று பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நேற்று பாராளுமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தினுடைய செலவீனம் இது சம்பந்தமான ஒரு கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதாவது வரவு செலவு திட்டத்துக்கான ஒரு முன்னோடி கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் சுருக்கம் என்னென்னு சொன்னால், இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அரசாங்கம் எவ்வளவு காசை என்ன தேவைக்காக செலவழிக்கும், இதுதான் அந்த கணக்கு. அதுக்கான கணக்கறிக்கையில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது. என்னென்னு சொன்னால், முதல்ல இந்த வருடத்துக்கு அரசாங்கம் ஒதுக்கின நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,69,100 கோடி ரூபாய். 4,69,100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், போன முறை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கைக்குள்ள இதை விட குறைவா கூடவான்னு சொல்லி. நிச்சயமாக இதை விட குறைவு. இந்த வருடம் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டது, நாணயத்தினுடைய பெறுமதி குறைஞ்சது என்று சொல்லி பலவிதமான காரணங்கள் இருக்கலாம், அல்லது அரசாங்கம் பலவிதமான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நினைச்சிருக்கலாம். எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிக அளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போன வருஷம் 2024ஆம் ஆண்டுல எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது என்று சொன்னா 3,90,000 கோடி. 3,90,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 79,100,000 கோடி ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப 4,69,100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கணும் தானே, இதுல 1% கூட வீணாக்காமல், 1% கூட லஞ்ச ஊழல் செய்யாமல் இவ்வளத்தையும் மக்களுக்காக பயன்படுத்துவினம் என்றுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுதல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் என்றுதான் எங்களுக்குரிய ஆறுதல். இரண்டாவது விஷயம், இந்த காசு ஒதுக்கைக்குள்ள ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்குவினம் தானே, அதுல ஜனாதிபதி நிதியம் என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய செலவுகளுக்கு என்று சொல்லி கொஞ்சம் காசு ஒதுக்குவினம். போன முறை ஒதுக்கின தொகைக்கும் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னா 2024ஆம் ஆண்டுல 660 கோடி 11,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய செலவீனம் என்று சொல்லி. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுல 297 கோடி 49,80,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா, போன வருஷம் 660 கோடி ரூபாய், இந்த வருஷம் 297 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 360 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய செலவீனத்துக்கு என்று சொல்லி. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி நிதியம் என்று சொல்லி காசை ஒதுக்கி போட்டு பிறகு தனக்கு தெரிஞ்சாக்கள், தனக்கு உதவி செய்தாக்கள், தேர்தலில் போஸ்டர் ஓட்டினாக்கள் என்று சொல்லி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு காசு கொடுக்கப்பட்ட சொல்லி ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வெளியானது. எனவே கடந்த காலத்தில் பெருந்தொகை காசை ஒதுக்கி போட்டு அதுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். எனவே இந்த வருடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு 297 கோடி ரூபாய் 49,80,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இருக்காரு தானே, அவருடைய அலுவலகத்தை நிரந்தரமாக மூடுறதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அவருடைய பதவிக்காலம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அரசாங்கம் நீடிக்கையில் அப்பயே நாங்கள் சொல்லியிருந்த இவர் வகிச்சு வந்த பதவி ஒரு தேவையில்லாத பதவி. ஏன்னு சொன்னால், நாட்டில் இருக்கிற முப்படையினருக்கே ஒரு வேலை இல்லை ஒழுங்கா. பிறகு முப்படைகளின் பிரதானி என்று சொல்லி ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவிக்கு ஒரு ஆளை நியமித்து அவருக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து
வேறு சலுகைகள் எல்லாம் கொடுத்தது வந்து அரசாங்கத்துக்கு தேவையில்லாத செலவு. எனவே இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து எவ்வளவுக்கு செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும் என்று சொல்லியும், எனவே இவருடைய பதவி இல்லாமல் போறது மட்டுமில்லாமல் அப்படி ஒரு பதவியே இல்லாமல் செய்வார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்று சொல்லி நாங்கள் முதலே சொல்லியிருந்த நாங்கள் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு பதவியே வந்து இல்லாமல் செய்து அவருடைய அலுவலகத்தை வந்து நிரந்தரமா இழுத்து மூடியாச்சாம். இனி அந்த அலுவலகத்தை வந்து வேறு ஏதாவது பிரயோசனமான செயலுக்கு வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இது மாதிரியான தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது நாட்டை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நல்ல நடவடிக்கை ஆகும். முல்லைத்தீவில நேற்று 9ஆம் திகதி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி நடந்திருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதாவது முல்லைத்தீவில தங்க வைக்கப்பட்டிருக்கிற ரோஹிங்கியா அகதிகளை வந்து நாடு கடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முல்லைத்தீவில இடம்பெற்றிருக்கிறது. எங்களுடைய மண்ணில வந்து வளமையாக நடக்கிற போராட்டம் எல்லாமே வந்து எங்களுக்காக நடக்கிற போராட்டமா தான் இருக்கும். எங்களுடைய உரிமைகளுக்காக இல்லாது காணிகள் பறிக்கிறது, அத்துமீறி நுழையிறது, புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக தான் நாங்க போராடுவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரோஹிங்கியா அகதிகளை வந்து நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டாம் என்று சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டத்தை பார்க்கக்குள்ள வந்து எனக்கு அந்த மூஞ்சூறு தான் போக வழிய காணலையாம் விளக்கு மாத்த காவிச்சாம் என்று சொல்லி அந்த பழமொழி தான் ஞாபகத்துக்கு வந்தது. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, 1008 பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளத்தையும் விட்டுட்டு இப்போ இந்த அகதிகளை வந்து அங்கேயே தங்க வைக்கணும் அல்லது நாட்டை விட்டு அகற்றக்கூடாதுன்னு சொல்லி அதிலேயும் என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்னு சொன்னா இலங்கை அரசாங்கம் வந்து சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை வந்து மதிக்கணும், மனிதாபிமானத்தை நிலைநிறுத்தணும், இந்த மாதிரி கணக்க கோரிக்கைகள் எல்லாம் வச்சு போராட்டம் நடத்தியிருக்கணும். எனவே அவர்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றதா இல்லையான்றதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளட்டும். நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுங்க. முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் வந்து நோயாளர்கள் தங்கி இருக்கிறதுக்கு ஒழுங்கான விடுதிகள் இல்லை, நோயாளர்கள் வந்து நிலத்தை படுத்து கிடக்கினோம். எனவே அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வோம் அல்லது அதை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்வோம் இல்லை. அந்த மாதிரியான தேவைகளுக்காக போராடுறது தான் சரியா இருக்க முடியுமே தவிர இந்த அகதிகள் விஷயத்தை வந்து அரசாங்கமே கையாளட்டும், அதை நீங்க அங்கேயே விட்டுருங்க. அந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1,00,000 அகதிகள் நாட்டுக்குள் வருவார்கள் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து புலனாய்வு தகவல்கள் கிடைச்சிருக்கு என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வந்திருக்குது. எனவே இதுக்கு பின்னால ஒரு சர்வதேச ஆட்கடத்தல் குழு இயங்குவதாக சொல்லப்படுது. அதுல வந்து இப்ப இன்னும் ஒரு விசாரணை நடந்து இருக்கு என்று சொன்னா இலங்கையில் இருந்து கொண்டு யாராவது இந்த ஆட்கடத்தலில் ஈடுபடுகிறார்களா என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து விசாரிச்சு கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னா எப்படி அந்த அகதிகள் வந்து இலங்கைக்கு வந்து முல்லைத்தீவு கடற்கரைக்கு வருவினம், ஏதோ ஒரு லிங்க் ஒன்று இருக்க போய்த்தான் அங்க வந்திருப்பினோம், சும்மா வரையில் அது என்ன. எனவே அது சம்பந்தமாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. எனவே முல்லைத்தீவில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அவையின் பேர் என்னென்று சொன்னா NECC என்று சொல்லப்படுது, அதாவது நார்த் ஈஸ்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்று சொல்லி அவையெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும். எனவே வந்து முல்லைத்தீவில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது, எங்களுடைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அதுக்காக முதல்ல போராடுங்கோ. இந்த அகதிகளுடைய பிரச்சனையை வந்து அரசாங்கம் பார்த்துக்கொள்ளட்டும். இலங்கையில மீண்டும் கொரோனா பரவப்போது, மீண்டும் லாக்டவுன் வரப்போது, எல்லா இடமும் வைரஸ் பரவி மறுபடியும் வந்து நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கணும், நாடு முடங்க போகுதுன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடமும் வந்து பொய்யான செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்குது. அரசாங்கம் வந்து ஆணித்தரமாக இதை மறுத்திருக்குது. அதோட வந்து முதலாவது நோயாளர் அடையாளம் காணப்பட்டார். இந்த தொற்று நோயுடன், அதாவது சைனால இப்போ புதுசாக உருவாயிருக்கு தானே ஒரு வைரஸ் ஒன்று HMPV என்று சொல்லி, அந்த HMPV வைரஸோட இலங்கையில் முதலாவது நோயாளர் அடையாளம் காணப்பட்டார், கொழும்புல அடையாளம் காணப்பட்டுள்ளார், அனுராதபுரத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று சொல்லி எல்லா இடமும் வந்து செய்திகள் வந்து பரவிக்கொண்டே இருக்குது. அரசாங்கம் சொல்லி இருக்குது இந்த செய்திகள் எல்லாமே வந்து பொய் என்று சொல்லி. இப்படியான ஒரு அறிகுறியோட அல்லது இப்படியான ஒரு வைரஸோட யாருமே இதுவரைக்கும் அடையாளம் காணப்படையலை. எனவே பொதுமக்களை பயமுறுத்துற மாதிரி இந்த மாதிரியான செய்திகளை வந்து யாரும் பரப்ப வேண்டாம் என்று சொல்லியும், அப்படி பரப்பப்படுற செய்திகளை வந்து யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லியும் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது சம்பந்தமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். எனவே இலங்கையில வந்து இந்த வைரஸ் பரவினால் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்று சொல்லியும், அப்படியே இந்த வைரஸ் பரவினாலும் அதனால எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த வைரஸ் வந்து இங்க யூகேல வந்து ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முதலே வந்துட்டுது. யூகே அரசாங்கம் அதை கணக்கெடுக்கவே இல்லை. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இது ஒரு சாதாரண வைரஸ், இதுக்கு வந்து தடுப்பூசியும் கிடையாது, வேற எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது, உங்களுக்கு இந்த வைரஸ் வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா மாறும், பேசாம இருங்கோன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது. எனவே வந்து இது பதட்டப்படுற அளவுக்கு
அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ எதுவுமே இல்லை. கொரோனா தான். ஆனால் கொரோனாக்கும் இப்போ வந்திருக்கிற இந்த வைரஸ் HMPVக்கு வந்து ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கமும் அறிவிச்சிருக்குது. எனவே யாரும் பதட்டப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் குரூப்புகளில் வந்து நிறைய தகவல் பரப்பப்படுது. அதை குடியுங்கோ, இதை குடியுங்கோ, இதை அவிச்சு குடியுங்கோ, அதை அரைச்சு குடியுங்கோன்னு சொல்லி எதையுமே நம்ப வேண்டாம். அனைத்து மக்களும் இயல்பாக இருக்கவும், இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பொய் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது. சாணக்கியனின் இரட்டை நிலைப்பாடு பற்றிய ஒரு செய்தி. சில பேர் கேட்குறீங்கள், எதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியே குறி வச்சு அவர்களையே விமர்சிக்கிறீங்க என்று சொல்லி. அவையெல்லாம் கிளைம் பண்ணினோம், தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சி தாங்கள் தான் என்று சொல்லி, தமிழ் மக்களுடைய ஏகோபித்த கட்சி நாங்கள் தான் என்று சொல்லி, முக்கியமான கட்சி, மூத்த கட்சி என்று சொல்லி கிளைம் பண்ணினோம். எனவே அவர்கள் மேலே தான் விமர்சனங்கள் வைக்கணும். அவர்கள் வந்து சரியாக நடக்கணும். அதனால தான் அவர்கள் மேலே வந்து விமர்சனங்கள் வைக்கிறமே ஒழிய மற்றும்படி தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விஷயமும் இல்லை. இப்போ சாணக்கியன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2யும் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க முன்னுக்கு பின் முரணா கதைக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. என்னென்னு சொன்னா, அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இருக்கிறா தானே, அவாவை போயிட்டு தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் சந்திச்சவே தானே. சந்திச்சு போட்டு வெளியால வந்து சாணக்கியன் பேட்டி கொடுத்தவர் என்னென்னு சொன்னா, நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிக்கிறோம். வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி, இனப்பிரச்சனைக்கான தீர்வு, பொறுப்பு கூறல் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் காய்ச்சினாங்கள். அதில் வந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம், எங்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தான் வேணும், அதுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்யணும் என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி பேட்டியில் சொன்னவர். சரி, அதுக்கு பிறகு கேட்கப்பட்டது, நீங்கள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்து அரசியலமைப்பை மாற்ற போறாரு தானே, அங்கே வந்து என்ன விதமான கோரிக்கையை வந்து முன்வைக்க போறீங்கள்? உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் 25ஆம் தேதி போய் பேச்சுவார்த்தை நடத்த போறார். எனவே உங்களுடைய நிலப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு, அதுக்கு அவர் சொன்னவர், அது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் முடிவெடுக்கல. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அரசியல் அமைப்பை வந்து மாத்தைக்குள்ள என்ன விதமான கோரிக்கை வந்து வைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லி. எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. அமெரிக்க தூதுவர்கிட்ட போய் சொல்றீங்க எங்களுக்கு சமஸ்டி தான் வேணும் என்று சொல்லி, இலங்கை அரசாங்கத்தில் சொல்ல போறீங்க இன்னும் முடிவெடுக்கல என்று சொல்லி. அப்ப என்ன 2 விதமான தீர்வு கேட்க போறீங்களா? ஒரு தீர்வு வந்து இலங்கைக்குள்ளேயும், இன்னும் ஒரு தீர்வு வந்து அமெரிக்காலையும் போய் கேட்க போறீங்களா? எனக்கு உண்மையாக விளங்கல. தீர்வுண்டா எல்லா இடமும் ஒரே கதை தானே. நீங்க ஜூலி சங்கிட்ட சொன்னாலும் ஒரே கதை தான், அனுரகுமார திசாநாயக்காட்ட சொன்னாலும் ஒரே கதை தான், அல்லது நரேந்திர மோடி அவர்கள்ட்ட சொன்னாலும் ஒரே கதை தான். ஒரே தீர்வு ஒரே கதை தானே சொல்லணும். அது அங்கே ஒரு கதை, அப்புறம் இங்கே ஒரு கதை. அதுக்கு நாங்கள் முடிவெடுத்துட்டோம், இதுக்கு நாங்கள் முடிவெடுக்கல. அது எங்களுக்கு தெரியும், இது எங்களுக்கு தெரியாண்டா உண்மையாக விளங்கவே இல்லை. அதனால தான் நாங்கள் விமர்சிக்க வேண்டி இருக்குது. எனவே இலங்கை தமிழரசு கட்சி நீங்கள் ஒரு முதன்மை கட்சி, மூத்த கட்சி என்று சொல்லி கிளைம் பண்றீங்கள். எனவே உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகளாக இருக்கணும். நீங்க விடுற ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்டாக இருக்கணும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முடிவெடுத்து சந்திக்க போறார். சாணக்கியன் வந்து அதை விமர்சிக்கிறார். அது கட்சியினுடைய முடிவில் என்றார். அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி என்று சொல்லி கட்சிக்குள்ளே இருந்தே ஆக்கள் சொல்லினோம். எனவே இப்படியான நிலப்பாட்டில் இருக்கும்போது, இப்படி முன்னுக்கு பின் முரணா கதைக்கும் போது நாங்கள் விமர்சிக்கத்தான் வேண்டியிருக்குது. எனவே இலங்கை தமிழரசு கட்சி நீங்கள் தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சி என்றது உண்மை என்றா, பாரம்பரியமும் பழமையும் கொண்ட கட்சி என்றது உண்மை என்று சொன்னா, தயவு செய்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே விதமான கதையை பொதுமக்களாகி எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் மாத்தி மாத்தி கதைகள் சொல்லும் போது எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அதனால தான் விமர்சிக்க வேண்டி இருக்குது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வானத்துல பறந்து போறார். எங்க போறார் என்று சொன்னா, சீனாக்கு போறார். கையில வந்து ஒரு வட்ட வடிவத்துல ஒரு பாத்திரம் ஒன்றை பிடிச்சு கொண்டு போறார். அந்த பாத்திரத்துல வந்து சீனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வானத்தால பறந்து போயிருக்க இலங்கையில இருந்து அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியால இருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். எனவே அந்த பார்வைக்குள்ள வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஜனாதிபதி போற வேகத்திலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் கையில வச்சுக்கிற அந்த வட்ட வடிவ பாத்திரத்திலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே இந்த கேலி சித்திரத்தை முழுமையாக பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.